தாழ்த்தி நம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆதாரமாக அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியுள்ளதோடு சோஸ்திரிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, அருமையாக அப்பா நீங்க தந்த இந்த வேலைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இப்பொழுதும் அப்பா உம்முடைய ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகளை அப்பா கேட்கும்படியாக அப்பா எங்களுடைய இருதயங்களை அப்பா நீங்க ஆண்டவரே இயேசப்பா திறந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அன்றைக்கு சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவரே சொன்னது போல கர்த்தாவே நாங்களும் உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அப்பா அவளோடு வந்திருக்கிறோம். இசப்பா பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் ஆண்டவரே இசப்பா என்னை மறைத்து முற்றிலுமாக அப்பா நீர் பேசும்படியாக ஆண்டவரே உடைய வார்த்தைகள் அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா அது ஜீவனுடையதாய் ஆண்டவரே ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்பா உடைய சமூகத்துல எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கூட பரலோகத்துல நமக்கு கிடைக்கிற 5 கிரீடங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நான் இந்த மெசேஜ் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணி எப்பவுமே எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஏதாவது கேட்டுட்டு இருக்கும் போதோ இல்லை அது படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு அது மனசுல நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நான் அதை எழுதி நோட்ல அப்படியே எழுதி வச்சிருவேன். அப்போ வந்து நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடிதான் எனக்கு இந்த பரலோகத்துல கிடைக்கிற கிரீடங்களை குறிச்சதான அந்த காரியங்களை வந்து மெசேஜ்ல நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. இது வந்து எந்தெந்த சூழ்நிலைகள்ல எந்தெந்த கிரீடங்கள் கொடுக்கப்படுகிறதுங்கிறதையும் அதுல வந்து கீழே எக்ஸாம்பிளா ஒரு 2 லைன்ல கொடுத்திருந்தாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம இவ்வளவு நாள் இது நம்ம தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி அதை குறிச்சு நான் அதை எழுதி இது பண்ணி தியானிச்சு வச்சிருந்தேன். அப்போ நேத்துக்கு வந்து அக்கா திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க. அப்ப நான் வந்து நாங்க இப்ப போற சர்ச்சில் வந்து முன்னாடி வந்து பாஸ்டர்மா எங்கேயாச்சும் வெளியில போனாங்கன்னா எங்க சர்ச்சில் வந்து வெள்ளிக்கிழமை ப்ரேயர் நடக்கும், அப்புறம் சண்டே ப்ரேயர் நடக்கும். இடையில எப்பவாவது 7 நாள் ப்ரேயர், இப்போ வந்து இந்த 40 நாள் ப்ரேயரா 50 நாளா வச்சிருக்கிறாங்க. அப்ப இடையில அவங்க ஏதாவது முக்கியமான ஊழியத்துக்கு வெளியில போனாங்கன்னா அப்போ வந்து ஃபுல்லாவே நடத்தி மெசேஜ் எல்லாம் கொடுத்து முடிக்க சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாளா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்ப வந்து இன்னொரு ஊழியக்காரங்க ஒரு வயசான ஒரு ஐயா வந்திருக்கிறதுனால அவங்களும் நல்லா அந்த ஊழியத்தை செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்களா, அதனால எனக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கான அந்த டைமிங் வந்து எனக்கு சர்ச்சில் கிடைக்காது. அப்போ நான் நினைச்சேன் நம்மளுக்கு சர்ச்சிலையும் இனிமே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஐயா இருக்கிறதுனால அவங்கதான் இனிமே நாளும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே செல்வி அக்கா ப்ரேயர்ல நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவரோட கிருபையினால எனக்கே நேற்று ஆச்சரியமா இருந்தது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு வந்து ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து கரெக்டா அந்த அக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்டிப்பா இந்த கிரீடங்களை குறித்ததான ஆசீர்வாதங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது நம்ம பார்க்க போற கிரீடம் வந்து ஜீவ கிரீடம். நம்ம பரலோக ராஜ்யத்துல நம்ம போகும்போது நமக்கு முதலாவது கிடைக்கிற கிரீடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவ கிரீடம் கிடைக்குதாமா. அது வந்து நம்ம புதிய ஏற்பாட்டுல யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நம்மளுடைய வாழ்க்கையில சோதனையே இல்லைன்னு சொல்லி நம்ம யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் படுகிற பாடுகள், பிரச்சனைகள் நமக்கு நல்லாதான் போயிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை. திடீர்னு அப்ப ஒரு சோதனை வரும். அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரையும் நம்ம பார்க்கும்போது
முதலாவது ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு, அந்த இன்னும் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய சோதனைகள் அனுமதிக்கப்பட்டது. ஆனா அந்த சோதனைகளில் இருந்து தேவன் அவர்களுக்கு விடுதலையும் கொடுத்தாங்க. அவங்க தேவனை உத்தமமாய் பின்பற்றினாங்க. ஏன்னா இதுல சொல்லியிருக்கு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் சொல்லியிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 1 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருன்னு சொல்லி ஏசப்பா கர்த்தர் அந்த இடத்துல தரிசனமாகி ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது, அவர் தன்னுடைய உத்தமத்துல ஒரு வேலை குறைஞ்சு இருந்திருக்கலாம். ஆண்டவர் நீ உத்தமனா இரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தன் ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். அவர் குழந்தை இல்லாதவரா இருந்தாரு. அப்போ உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்றாரு. நீ அதுக்கு முன்பாக நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நட அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய உத்தமத்தை காத்து கொண்டவராய் அந்த 100வது வயதுல தன்னுடைய ஒரு மகனை பெற்றெடுக்கிறாரு, ஈசாக்கை. அப்போ ஈசாக்கு பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. அதே அந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 1 to அந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தாராமா. அப்போ உனக்கு கொடுத்த நான் குழந்தைய எனக்காக நீ பலியிடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளவோ ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின போதிலும் தனக்கு ஒரு சோதனையை ஆண்டவர் கொடுக்கும்போது அவரு அந்த நேரத்துல கொஞ்சம் மனசு தளர்ந்திருக்கலாம். இல்ல ஆனா ஆண்டவர் மேல அவர் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அவர் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரால ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்க முடியும், அந்த சாம்பல்ல இருந்து கூட ஒரு உயிரை தேவனால உருவாக்கி தர முடியும் என்று விசுவாசத்தினால விசுவாசித்து நடந்ததுனால அவர் தன்னுடைய மகனை ஆண்டவருக்காக அந்த மோரியா மலையில தகன பலி இடுவதற்காக அவர் கடந்து செல்றாங்க. ஆனா அந்த இடத்துல அவர் கடந்து சென்று அந்த பலியை செலுத்தும் போது அந்த கத்தியை ஓங்கி இது பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டாப், அந்த கத்திய பிள்ளையாண்டான் மேல போடாத அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல தேவன் அதுக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை, அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டியை அது நியமித்து அந்த இடத்துல அவர் ஒரு சோதனையை அந்த இடத்துல வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமோட வாழ்க்கையில அவரு இந்த 100 வருடங்கள் காத்திருந்தாரு. நம்ம ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் நம்ம காத்திருந்தா கூட நம்ம சோர்ந்து போகிறோம். அநேக வருடங்களாக அநேக காரியங்களுக்காக, ஒருவேளை கடன் பிரச்சனைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த வியாதிகளுக்காக நம்ம அநேக நாட்களாக நம்ம காத்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில பதில் வரலன்னு உடனே நம்ம அநேக நேரமா நம்ம சோர்ந்து போகிறோம், என்னையும் சேர்த்துதான். அப்போ பாத்தீங்கன்னா அப்போ அந்த ஏசாயாவுல சொல்லி இருக்குது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. நம்ம கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது அநேக சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் நமக்கு கண்டிப்பா வரும், வராமலாம் இருக்காது. ஏன்னா அவர் நம்மை சோதித்து பார்க்கிற தேவன். அப்போ அப்படி அவர் நம்மளை சோதிக்கும் போது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினா அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு தர வல்லமை உள்ளவரா இருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெறணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம இந்த உலகத்துல இப்போ வாழுகிற இந்த வாழ்க்கையில வருகிற எல்லா சோதனைகளையும் சகித்து நிற்க தேவன் நமக்கு பலன் தரும்படியாக அவருடைய உதவியை, அவருடைய பலனை நம்ம கேட்கும் போது ஏசப்பா நமக்கு அந்த பலனை தந்து, எப்படி ஆபிரகாம் ஒரு உத்தமனாய் வாழ்ந்தாரோ, எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாரோ, நீ இதை செய் அப்படின்னு சொன்ன உடனே அதை செய்வதற்கு தன்னை முழுவதுமாக
ஒருவேளை 100 வருடம் அவர் காத்திருந்து பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்காக கொடுப்பதற்கும் அவர் தயங்கவில்லை. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பல வருடங்களாக காத்திருந்து கிடைக்கிற காரியங்களை ஆண்டவர் எனக்காக கொடுன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்ட காரியம்தான். இருந்தாலும் அவருக்காக நம்ம கொடுக்கும்போது, அவருக்காக நம்ம வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததா பார்க்கும்போது யோபுவோட வாழ்க்கையில வந்த சோதனைகள். அப்போ அந்த யோபு வந்து உத்தமனும் ஒரு யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். யார் இந்த பொல்லாப்புக்கு விலகுகிற, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அந்த மனுஷன் யார்? வந்து யோபு. அந்த யோபு வந்து அப்படி ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்படுகிறான். ஆனா வந்து ஒரு எவ்வளவோ அந்த தன்னுடைய சரீரத்துல வந்த வியாதியினால கூட அவர் வந்து ஒரு நாளுமே ஆண்டவரை வந்து மறுதளிக்கவே இல்லை. ஏசப்பா நீங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னு சொல்லி எதுவுமே கேட்கல. நம்ம யோபுவை நம்ம முழுவதுமா நம்ம வாசிச்சிருப்போம். அந்த இடத்துல அந்த சோதனையை வந்து சாத்தான் அனுமதிக்கிறான். அப்போ ஏசப்பா கிட்ட அந்த பெர்மிஷன் வாங்கிதான் அந்த சோதனைய வந்து உனக்கு கொடுக்கிறான். நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறீங்க, அவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்க வேலியடைத்து பாதுகாத்திருக்கீங்க, அதனால அவன் வந்து உங்களை பின்பற்றுறான், உத்தமமாய் பின்பற்றுகிறான் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் வந்து ஒருவேளை சாத்தானால வரும், ஒருவேளை நம்மளுடைய மதியினத்தினால நம்மளுடைய தவறுகளினால கூட நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல ஏசப்பா என்னால உத்தமமாய் வாழ முடியல, நான் உத்தமமாய் வாழ்வதற்கு தேவன் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நம்ம வந்து உத்தமனாய் செம்மையானவர்களாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்தவர்களாக நடக்கணும். அந்த யோபு எப்படி அந்த கர்த்தருக்கு பயந்து நடந்தானோ அதே போல நாமும் வாழும்போது அந்த ஜீவ கிரீடத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். அந்த யோபுவோட வாழ்க்கையில பார்க்கும்போது 42வது அதிகாரத்துல அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுக்கிறாரு. ஒருவேளை சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட அவன் வந்து அந்த பெர்மிஷனை வாங்கி அவரை சோதிச்சா கூட அந்த சாத்தானுக்கு தெரியாது அந்த சோதனை காலம் முடியும் போது ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை வந்து கர்த்தர் வந்து யோபுக்கு கொடுப்பாருங்கிறத வந்து அந்த சாத்தானுக்கு தெரியாது. அப்போ வந்து ஒருவேளை அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு கர்த்தர் கொடுப்பாருங்கிறத ஃபர்ஸ்ட் சாத்தான் அறிஞ்சிருந்தா அந்த சோதனையே பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி ஒரு புக்ல நான் வாசிச்சேன். அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருகிற பிரச்சனைகளை வந்து அதை பார்த்துட்டு தேவன் வந்து அமைதியா இருக்கிறவர் அல்ல. அவருடைய பிள்ளைகள் நாம, அவருடைய இரத்தத்தினால நம்மளை வந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறாரு. அந்த சத்துரு வந்து நம்மளை மேற்கொள்வதற்கு அவர் வந்து ஒரு நாளுமே அதிகாரம் அவனுக்கு யாருக்கு அது அந்த பிசாசுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. யார் மீதும் தேவன் வந்து பட்சபாதம் உள்ள தேவனும் அல்ல, அவர் வந்து எல்லார் மீதும் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யோபுவோட வாழ்க்கையில அவன் அந்த சோதனைகளை சகித்து வந்தது நிமித்தமாக இன்றைக்கும் கூட அந்த ஏமன் நாடுன்னு சொல்லி சொல்றாங்க. அது அருகில இருக்கிற ஒரு நாட்டுல அந்த யோபுவோட சந்ததிகள் இன்றைக்கும் இருக்கிறாங்களாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு பாலைவனமான ஒரு தேசமாதான் இருக்குமாமா. ஆனா வந்து மதியானம் கூட அவ்வளவு குளிரா இருக்குமா. ஊட்டி வந்து எப்படி ஃபுல் டைமும் வந்து ஒரு குளிரா இருக்குதுல்ல, அதே மாதிரி ஒரு நல்ல குளிர் பிரதேசமா இருக்குமாமா. அதே மாதிரி 50 அடியிலேயே அந்த போர்லாம் போட்டா தண்ணி வந்துருமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல பேரிச்சம்பழங்கள், அப்புறம் இன்னுமாக அந்த பாலைவனத்துல வளர்கிற எல்லா
கனி வர்க்கங்களும் நல்ல ஒரு செழிப்பான முறையில அந்த அந்த இடத்துல வளர்ந்து இருக்குமாம். அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த யோபு அந்த சோதனை காலத்துல அந்த சோதனை சகித்தது நிமித்தமாக இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய சந்ததிகளின் சந்ததிகள் பல தலைமுறைகள் அந்த ஆசீர்வாதங்களை அவர்களும் அனுபவித்து கொண்டு வராங்க. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை நம்ம சகித்து நிற்கும்போது நம்மளுடைய சந்ததிகளையும் தேவன் ஆசீர்வதித்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார். அதே மாதிரி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து செல்லும் போது நமக்கு ஜீவ கிரீடத்தையும் நமக்கு தர தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். இங்க பார்க்கிறோம், இந்த ஒரு கிரீடம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவருடைய பிரசன்னத்தை நம்ம எப்பவுமே தேடுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நீதியின் கிரீடம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? அவரை பின்பற்றுகிற எல்லாருக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை அந்த நாளிலே அதை நம்ம எல்லாருக்குமாவே கொடுப்பாரு. அவர் வருகையை விரும்பும் யாவருக்கும். நம்ம அவருடைய வருகையை எதிர்நோக்கிதான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை விரும்பி அவருக்காக காத்திருக்கிற அனைவருக்கும் அவர் நீதியின் கிரீடத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அவருக்காக காத்திருக்கிற நம்ம எல்லாருமே அவருடைய வருகையை எதிர்நோக்கி அவருடைய வருகைக்காக நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக தான் நம்ம காணப்படுகிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறாரு. அதே போல 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நம்ம நீதியாய் நியாயமாய் நடக்கணும்னு பல வேளைகளில நம்ம நினைக்கிறோம். நிறைய தவறுகளை நம்ம சில நேரத்துல நம்ம செய்யறோம். ஒரு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றது நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஒரு பழக்கம். யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொய்யை நம்ம சொல்லிடுவோம். அது எனக்கும் உள்ளதுதான் அந்த காரியம். அதே மாதிரிதான் இந்த ஒரு சின்ன காரியம் தான் பொய் சொல்ற காரியம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் உண்டு. மற்றவங்களை ஏளனமா பேசுறது, மற்றவர்களை குறித்து குறை பேசுகிற காரியங்கள், அந்த மாதிரியான காரியங்கள். இன்னும் நம்மளால மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமா செயல்படுகிற காரியங்கள், அப்புறம் மற்றவங்க பொருளுக்காக நம்ம ஆசைப்படுகிற காரியங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள். அது தேவன் அருவருக்கிற காரியங்கள். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம நீதியாய் வாழணும், நியாயமாய் வாழணும்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த இடத்துல நமக்கு அது அநேகமான அந்த சோதனைகள் தான் நமக்கு அனுமதிக்கப்படும். ஒரு பொய் சொல்லக்கூடாது, இன்னைக்கு நம்ம பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பொய் சொல்லுகிற சிச்சுவேஷன் தான் அன்னைக்கு நிறையவே வரும். அப்போ அந்த நேரத்துல ஏசப்பா, நான் இன்னைக்கு ஃபுல்லா பொய் சொல்லக்கூடாது, எந்த பாவத்தையும் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதையும் மீறி நம்ம ஏதோ ஒரு பழக்கத்தை நம்ம செஞ்சிடறோம். பிள்ளைங்களை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம், திட்டிடுறோம். அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், அடிச்சிடறோம். பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா எங்களால பொறுமையா இருக்க முடியலன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கும் போது ஏசப்பா நமக்கு உதவி செய்து அவருக்குள்ள நம்ம நீதியாய் வாழ்வதற்கு, அவருடைய நீதி
ஏன்னா அவருடைய நீதிதான் உண்மையான நீதி. நம்மளுடைய நீதிலாம் வந்து ஒரு குப்பை போன்றதுன்னு சொல்லப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு ஒரு நியாயமாய் தோன்றுகிற ஒரு காரியம் உண்டு. அப்ப ஆண்டவர் தான் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் வந்து ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நியாயம்தான் நிலை நிற்கும். அப்போ நீதியுள்ள நியாயாதிபதின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அதான் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி இருக்கிறாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம அநியாயம் செய்யாதபடிக்கு, தவறு செய்யாதபடிக்கு, எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம வந்து தவறி போகாதபடிக்கு, ஆண்டவருக்குள்ள நம்ம உண்மையா இருக்கும்படியாக தேவனிடத்துல அந்த ஒவ்வொரு காரியத்திலும், ஏசப்பா இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நான் போறேன், இந்த இடத்துல இந்த மாதிரியான சூழ்நிலைகள், ஒருவேளை ஏதாவது தவறு செய்கிற காரியங்கள் போல நமக்கு தோன்றுமானால், அந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து அந்த இடத்துக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது, தேவ உதவியோடு நம்ம அந்த இடத்துல இருந்து கடந்து செல்வதற்கு நம்மளால முடியும். அதே போல மரியாள் வந்து கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த காத்திருந்ததின் நிமித்தமாக அநேக அந்த இளம் வயதுல இருந்த அந்த வாலிப பெண்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வயிற்றுல பிறக்க வேண்டும் என்று அநேகர் காத்திருந்தாங்க. ஆனா காத்திருந்ததுல அந்த மரியாளை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த மரியாளோட ஹிஸ்டரி என்னன்னா, அவங்களுடைய தாய் தகப்பனுக்கு வந்து பல வருடங்களாக குழந்தை இல்லாதபடி இருந்தது. அப்போ வந்து அவங்க நெடுநாட்களாய் ஜெபித்து அவங்க அந்த குழந்தை இல்லாதது நிமித்தமாக அநேக இடத்துல அநேக நிந்தைகள், அநேக அவமானங்களை அவங்க வந்து சந்திச்சாங்க. அப்போ வந்து அவங்களுடைய தாயும் தகப்பனுமாக இருவரும் இணைந்து பல இடங்களில சென்று, வனாந்திரத்துக்கு சென்று, அப்படி ஒரு தனிமையில ஜெபித்து எங்களுக்கு ஒரு குழந்தையை தயவாய் தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மரியாளை அவங்களுக்கு தேவன் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய தாய் தகப்பன் என்ன நினைப்பாங்கன்னா, தன்னுடைய மகளை வந்து ஒரு ஜெபத்தினால நாங்க பெற்றுக்கொண்டோம். அப்ப அந்த மரியாள் தன்னுடைய மகள் மரியாளை வந்து தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கணும், விசேஷத்து கிருபைகளை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த தாய் தகப்பன்மார் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்து அந்த மரியாளுடைய வயிற்றுல அந்த உலக இரட்சகராகி இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இல்லாமைகளில் இருந்து, குறைவுகளில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய இந்த உலகத்தையே மீட்டெடுக்கக்கூடிய அந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த மரியாளுடைய வயிற்றுல அவர் வந்து பாலகனாய் பிறந்ததை நம்ம பார்க்கிறோம். எப்படி எத்தனையோ ஸ்திரீகள் அங்க இருந்தாங்க, அவங்க தாழ்மையா இருந்தாங்க, கர்த்தரை பின்பற்றுகிறதுல உண்மையா இருந்தாங்க, கர்த்தருக்காக அவங்க வைராக்கியமா இருந்தாங்க. மேசியா என்னுடைய வயிற்றுல பிறப்பார் என்று அவங்க காத்திருந்தாங்க. இன்னைக்கும் நம்ம பல வேளைகளில பல காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறதுல நம்ம சோர்ந்து போகிறோம். என்ன இசப்பா, ரொம்ப டைம் ஆயிருச்சே, ரொம்ப வயசாயிட்டே, ரொம்ப டிலே ஆகுது. எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் கூட உடனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போறாங்களே, நாங்க ரொம்ப வருடங்களாக உம்முடைய சமூகத்துல இந்த காரியத்துக்காக, என்னுடைய வீட்டு காரியத்துக்காக, என்னுடைய குழந்தை பாக்கியத்தின் காரியத்துக்காக, என்னுடைய திருமண காரியத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களுக்காக, வேலை காரியங்களுக்காக அப்படின்னு சொல்லி, என்னுடைய வியாதி நீங்கணுங்கிறதுக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். இன்னும் அதிகமாய் அவரை நம்ம கிட்டி சேரும் பொழுது இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கும் போது, அவர் வந்து அந்த லூக்காவுல பார்க்கிறோம், 18வது அதிகாரம் நினைக்கிறேன், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு ஒரு விதவை தாய் வந்து அந்த அநீதி உள்ள அந்த ராஜா கிட்ட போய் தன்னுடைய காரியங்களை சொல்லும்போது, நான் அநியாயக்காரன் தெரிஞ்சும் அந்த ஸ்திரீ வந்து என்னிடத்துல வந்து அடிக்கடி வந்து அவ வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறதுனால
அவளுடைய காரியத்துல நான் நியாயம் செய்யணும்னு சொல்லி ஒரு உலக மனிதன் தான் அவனே நினைக்கும் போது, நம்மளுடைய தேவாதி தேவன் நம்மை கைவிடுகிற தேவனும் அல்ல, நம்மை விட்டு கொடுக்கிற தேவனும் அல்ல, எந்த மனிதர்களுக்கு முன்பாகவும் நம்மை தலை குனிந்து நிற்க வைக்கிற தேவனும் அல்ல. ஏன்னா அவர் அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி அவருடைய இரத்தத்தை நமக்கு விலைக்கிரயமாய் கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். இந்த மரியாளுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்ததா பாத்தீங்கன்னா அழிவில்லாத கிரீடம். அந்த கிரீடத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இங்க பாருங்க, பந்தயத்துக்கு அந்த பந்தயத்துல போராடுகிற யாவருமே எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை, அழிந்து போகிற கிரீடத்துக்காக ஓடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குதுன்னா அதுல ட்ராக் போட்டிருப்பாங்க. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் வருகிறவங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். அப்போ அந்த கிரீடம் அது கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அது தானா அதோட இதே மறைந்து போயிரும். அப்ப நம்ம ஒரு அந்த ஒரு கணம் கொஞ்ச நாளைக்கு தான் நிலைக்கும். அதுக்கப்புறமா அதோட நிலை பாத்தீங்கன்னா அழிவுதான். ஆனா ஏசப்பா நமக்கு கொடுக்கிற கிரீடம் பாத்தீங்கன்னா அழிவில்லாத கிரீடம். அவருக்காக நம்மளுக்கு நியமித்திருக்கிற அந்த ட்ராக் நேரா நம்மளுக்காக ஒரு கோடு நேரா போட்டு விட்டுருப்பாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்துல 10 பேர் ஓடுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ட்ராக் போட்டிருப்பாங்க. அதுல நேரா ஓடுனாதான் நம்ம கரெக்டா ஓடி இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, லாஸ்ட் வந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஓடினாலும் அந்த ட்ராக்ல கரெக்டா ஓடினாதான் இவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்க, கரெக்டா ஓடி வந்தாங்க. ஒருவேளை பக்கத்துல உள்ள ட்ராக்ல நம்ம ஓடி போய் ஃபர்ஸ்ட் போனாலுமே நம்மளுக்கு அந்த பரிசு, நம்ம அந்த கிரீடம் நம்மளுக்கு கிடைக்காது. அதே போல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ட்ராக், அந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாதை, அந்த இடுக்கமான வாசல் வழியே நம்ம கடந்து செல்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அந்த இடுக்கமான வாசல் வழியே நம்ம கடந்து போறது கஷ்டம் தான். ஏன்னா அந்த ட்ராக்ல நம்ம ஸ்பீடா ஓடும்போது பாத்தீங்கன்னா நம்ம சில நேரத்துல பக்கத்து ட்ராக்ல கூட கால் வைப்பதற்கான அந்த காரியங்கள் உண்டு. ஏன்னா நானும் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் நல்லா ரன்னிங் நல்லா ஓடுவேன். 500 மீட்டர், 1000 மீட்டர், அப்புறம் ரிலே, அந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் நான் தான் வருவேன். அதனால நம்ம சில நேரத்துல சும்மா ட்ரைனிங் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் அப்பயே போட்டுதான் ட்ரைனிங் பண்ண வைப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஸ்பீடா ஓடுறதுல நம்ம கண்ணை மூடிட்டு ஓடுன மாதிரி ஓடுவேன். ஐயோ பக்கத்துல உள்ள ட்ராக்ல நம்ம மிதிச்சிருவோமோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கும். ஏன்னா அப்படி மிதிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் போனாலுமே நம்ம ஃபெயில் தான் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்தாலும் நம்மளுக்கு அது அந்த பிரைஸ் கிடைக்காது. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவருக்காக அவரையே நோக்கி பார்த்து ஓடணும். ஏன்னா நம்ம உலகத்தை பார்க்கும் போதோ, ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நம்ம பார்க்கும் போதோ அநேக காரியங்கள் நம்மளை அட்டாக் பண்ணக்கூடியதாக, கவர்ந்து உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள் நம்மளை மேற்கொள்ளுகின்ற காரியங்களாக நம்ம காணப்படுது. இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஓடும்போது அநேக பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகாதபடி அவர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல நம்ம நேரா நம்ம ஓடும்போது ஆண்டவர் நமக்கு இந்த அழிவில்லாத கிரீடத்தை நமக்கு தருகிறார். இந்த ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம் யோசேப்பு குறித்து. ஆதியாகமும் 39வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து 20வது வசனத்து வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஒரு அடிமையாக அந்த இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அப்போ அந்த பார்வோனுடைய மனைவி
அப்போ அவங்க தன்னுடைய இச்சைக்காக அந்த பாவம் செய்வதற்காக அந்த யோசேப்பை அழைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்கள டார்ச்சர் பண்ணி யோசேப்பை கூப்பிடுறாங்க அவங்களோட மனைவி. ஆனா அவரோட மனைவி கூப்பிடும்போது, ஆனா நான் ஆண்டவருக்கு விரோதமா என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி இவரும் அநேக முறை அதை அந்த பாவத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி உதறி தள்ளிவிட்டு வருகிறாரு. ஆனாலும் அந்த அம்மா திருப்பி திருப்பி அந்த 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 பாவத்தை செய்வதற்கு அவங்களை உடன்படுத்துறாங்க. ஆனாலும் என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதன் நிமித்தமாக அவருக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அவர் சிறைச்சாலையில போடப்படுறாரு. ஒருவேளை நம்ம நிறைய நேரத்துல நம்மளும் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா சில நேரத்துல நம்மள பாவம் செய்ய தூண்டுகிற நிறைய காரியங்கள் வரும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பாவம் செய்யாம தான் இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தண்டனை தான் அந்த இடத்துல கிடைக்கும். சில நேரத்துல நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைச்சு சில காரியங்களை நம்ம உண்மையா செய்வோம். என்னோட வாழ்க்கையில நான் அநேக முறை அதை அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நாம எந்த இதுலயுமே நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். உண்மையை சொல்லி நம்ம அவங்க கிட்ட நம்ம என்ன காரியத்துக்காக எங்க போயிருந்த எதுக்காக லேட் அப்படிங்கும்போது நம்ம உண்மையை சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நீ தப்பு பண்ணிருக்க, இவ்வளோ லேட்டுனா நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம சந்தேகப்படுற காரியங்கள், நம்ம மேல கோவப்படுகிற காரியங்கள் தான் வரும். ஆனா அந்த உண்மையை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் சொல்றார், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும்படியாக, அவருக்காக உண்மையாய் வாழும்படியாக. ஏன்னா அந்த நீதிமொழிகள்ல ஒரு வசனம் உண்டு, உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையா நம்ம வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா ஆண்டவருக்காக நம்ம உண்மையாய், ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த பாவத்தை நான் எப்படி செய்வது? ஏன்னா என் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று நம்மை காத்து கொள்ளும் பொழுது அதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை, அதற்கான ஒரு கனத்தை தேவன் இன்னொரு இடத்துல அதை விட மேலாக நமக்கு தருகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த யோசேப்போட வாழ்க்கையில அவர் அந்த பாவத்துக்கு உடன்படாதபடி அந்த பாவத்தை விட்டு அவர் ஓடி வந்தது நிமித்தமாக அவருக்கு கிடைத்தது ஒரு சிறைச்சாலை தான். ஆனா அந்த சிறைச்சாலையிலும் தேவன் அவரோடு கூட இருந்தார். அப்ப கூட நம்ம உண்மையாய் நம்ம குடும்பத்திலையும் வாழ்க்கையிலும் நம்ம கணவனுக்கு, நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு, நம்ம தாய் தகப்பனுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம உண்மையா நம்ம சில காரியங்களை செய்வோம். அவங்க அதை அசட்டை பண்ணுவாங்க, அதை ஏளனமா பேசுவாங்க, நிறைய காரியங்களை பண்ணுவாங்க. ஆனா எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம உண்மையாய் நடக்கிறது நிமித்தமாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார் என்று நம்ம ஒரு நாளுமே மறந்து போகக்கூடாது. நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல அந்த அழிவில்லாத கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எல்லா பாவத்தையும் அந்த எல்லா பிரச்சனைகளையும் நம்ம உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல நம்ம நேராய் ஓடும்போது தேவன் நமக்கு அந்த கிரீடத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த நீதிமொழிகள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வசனம் உண்டு, உன் கண்கள் நேராய் நோக்கு கடவுது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்போ நம்மளுடைய கண்கள் ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும், பக்கத்துலயோ சைடோ இல்ல நம்ம சும்மா அப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்மளுடைய கண்கள் நேரா யாரை நோக்கி பார்க்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி தாவீது ராஜா சொன்னது போல நம்மளும் ஆண்டவரை நோக்கி எங்களுக்கு நீங்க தான்ப்பா ஒத்தாசை, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும், இந்தந்த காரியத்தை எங்களுக்கு செய்வதற்கு பலன் இல்லை, நீங்க எங்களுக்கு உதவி செய்யும் போது நாங்க இந்த காரியத்துல உண்மையாய், தாழ்மையாய், உத்தமமாய் நடப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தேவன் நமக்கு அந்த பலனை, ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பார். எப்படி யோசேப்பு அந்த
அந்த அதிகாரத்தின் முடிவுல பார்க்கும்போது வந்து அவங்க சொந்த சகோதரர்களாலே அவர் வெறுக்கப்பட்டாரு, ஒதுக்கப்பட்டாரு. செய்யாத தவறுக்கு அவர் வந்து தண்டனை அனுபவித்தாரு. ஆனா அந்த தேசத்துக்கே வந்து யோசேப்பு தான் ஒரு முதன்மையான இடத்துக்கு அடுத்த இடத்துல அவர் தான் முழுமையுமாக அந்த எகிப்துக்கே அவர் வந்து ஒரு அதிகாரியாக இருந்தாரு. அப்போ வந்து அந்த தன்னுடைய சகோதரர்கள், தகப்பன் எல்லாரும் அந்த பஞ்ச காலத்துல வரும்போது அவர்களை போஷிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் அந்த யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். ஒருவேளை இந்த நம்மளுடைய கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே கள்ள தீர்க்கதரிசிகள், என்ன யெகோவா விட்னஸ், அந்த மாதிரி நிறைய தெய்வத்தை சொல்லிக்கிட்டு அப்படி வருகிற காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். கடைசி காலங்களில வசனம் வந்து கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பஞ்ச காலத்துல நம்ம இப்பொழுதே ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு ஆண்டவருடைய வசனத்துல நம்ம நிலைத்து நிற்கும் போது அந்த வசனம் கிடைக்க கூடாத அந்த பஞ்ச காலத்திலயும் நம்ம அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும். எல்லா வசனமே நம்மளுக்கு இவ்வளவு நாள் நம்ம பைபிள படிச்சிருக்கிறோம், அதன்படி நடந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா வசனங்களுமே ஓரளவுக்கு நல்ல மனப்பாடங்களா நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த வசனங்கள் கிடைக்க கூடாத அந்த பஞ்ச காலத்துல அந்த வசனங்களை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு வந்து அந்த பஞ்ச காலத்திலயும் நம்மை போஷித்து வழிநடத்துகிறவரா இருக்கிறார். அதே போலதான் அந்த யோசேப்போட வாழ்க்கையில நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை இப்பொழுது இருக்கிறபடி அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணினார்னு சொல்லி ஒரு வசனம் அந்த ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல இருக்குது. அப்போ அந்த மாதிரி அந்த யோசேப்பை தேவன் அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் செஞ்சிருக்கலாம், அழகா அந்த பாவத்தை செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், எனக்கு வந்து ஏசப்பாதான் முக்கியம், அவருடைய சமூகம் தான் எனக்கு முக்கியம், அவருடைய பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி தேவனுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டாரு. நாமும் இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அதே போல அடுத்ததா பாத்தீங்கன்னா மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை தருகிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு வந்து அந்த ஆண்டவருக்காக நம்ம செய்யும் போது பிரதான வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. தேவனுடைய மந்தைக்கு கண்காணிகளாகவும் மாதிரிகளாகவும் உண்மையாய் செயல்படுகிற மேய்ப்பர்களுக்கும் மூப்பர்களுக்கும் இந்த கிரீடம் வந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சபையை நடத்துகிற எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அந்த தேவனுடைய மந்தை அவருடைய ராஜ்யத்துக்கென்று ஜனங்களை நடத்துகிற, ஆலயத்தை நடத்துகிற அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதுமே காத்திருக்கிறவர்களாக காணப்படுவாங்க. அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா தன்னுடைய மந்தை அப்படிங்கும்போது ஒரு மேய்ப்பன், அதுக்கு கீழே இருக்கிற ஆடுகள், அந்த ஆடுகள் வந்து சரியான வழியில போகுதா, அந்த ஆட்டுக்கு ஏதாவது பலவீனமா, இல்ல ஆட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சபை அப்படின்னா அந்த சபையில அந்த ஒரு லீடரா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ செல்வியக்காவே இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கீழே நம்ம ஒரு ஆடுகளாக இருக்கிறோம். ஏன்னா அவங்கதான் வந்து இந்த பிரேயர் குரூப்புக்கு ஒரு லீடரா இருக்காங்க.
இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே இருக்கிற எத்தனை பேர் வராங்களோ அவங்கள குறிச்சும், அவங்களுடைய குடும்பத்தை குறிச்சும், அவங்க குடும்பத்தின் காரியங்களை குறிச்சும், அவங்க எந்த பிரச்சனையில போறாங்களோ அந்த பிரச்சனைகளுக்காக அவங்க ஜெபிக்கிறவர்களாக அவங்க காணப்படுறாங்க. அதே போலதான் அதே போலதான் தேவன் வந்து நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு தலைவராக இருக்கிறார். அவர் தான் நம்மை மேய்த்து சரியான வழியில நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய மந்தையாகி அவர் அந்த ஒரு மந்தை என்றால் ஒரு மேய்ப்பன், அதுக்கு கீழே இருக்கிற ஆடுகள் ஆகிய நாம வந்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது செவி கொடுத்து அவருக்கு நம்ம உண்மையாய் வாழும்போது அந்த அந்த ஒரு தலைமைத்துவத்தையும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒவ்வொரு சபையிலும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வயதானவர்கள், மூப்பர்கள் அவங்க எல்லாம் காணப்படும் போது அவங்க சொல்லுகிற அறிவுரைகள், அவங்க சொல்லுகிற ஆலோசனைகள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு புரோஜனம் உள்ளதா இருக்கும். அதே போலதான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி நடக்கும்போது, அவருடைய பிரசன்னத்துல நம்ம நடக்கும்போது, அவருடைய மகிமையை நம்ம வாஞ்சிக்கும் போது நமக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா 5வதாக மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரமும் 20வது வசனமும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19, 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களோ எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். இந்த கிரீடம் வந்து யாருக்காக கொடுக்கப்படுகிறது என்று பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிப்பவர்களுக்கும் மற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருபவர்களுக்கும். இன்னைக்கு வந்து ஊழியம் செய்கிறவங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பெரிய ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யறாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம கூட நம்ம ஒரு ஊழியத்தை தான் செய்யறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது நமக்காக மாத்திரம் இல்ல, நம்மளுடைய அருகில இருக்கிறவங்களுக்காக, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக, வியாதியில இருக்கிறவங்களுக்காக, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக, இன்னுமாக அந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நம்ம கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருமே ஜெபிக்கிறோம். அப்போ நம்மளும் ஒரு ஊழியக்காரங்க தான். ஆண்டவருக்காக நம்ம செய்கிற ஒரு ஜெப ஊழியம் கூட ஒரு ஊழியம்தான். அப்போ பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க போது நம்ம எல்லாரையுமே தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்மளுக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை, அந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களை தேவனுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லி, அவர் நமக்காக பட்ட பாடுகளை சொல்லி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லி நம்ம அவருடைய அன்பைக்கு அவங்களை கொண்டு வருகிறவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை தேவன் தருகிறார். இன்றைக்கு வந்து அநேகமா நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க. ஊழியம் செய்கிற எல்லாருமே உண்மையா ஊழியம் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இல்ல. நிறைய பேர் வந்து உலகத்தின் காரியத்துக்காக தான் ஊழியம் செய்யறாங்க. தன்னை மகிமைப்படுத்தணும், தன்னுடைய அழகை காண்பிக்கணும், தன்னுடைய பணத்தை காண்பிக்கணும், ஆடம்பரத்துக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. செஞ்சு நிறைய பேர் விழுந்தும் போயிடுறாங்க. கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் வந்து நல்லா பாடுவாரு. அவர் பாட்டுலாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அவரே வந்து தவறி போனாரு. போலீஸ்ல எல்லாம் புடிச்சிட்டு போனாங்க. உங்களுக்கு கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரங்களை குறிச்சு அப்போ எவ்வளவு அழகா ஆண்டவருக்கெல்லாம் அவர் வந்து அந்த பாடல்களை அதிகமா எழுதி அவருடைய பாடல் வரிகள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தின் நிமித்தமாக அவர் வந்து அந்த இடத்துல விழுந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா வந்து இன்னைக்கு வந்து நம்ம உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் தான். இன்னைக்கு பதவிக்காகவும், பெருமைக்காகவும், ஆடம்பரத்துக்காகவும் ஊழியம் செய்கிறவங்க இன்னைக்கு அதிகமா பெருகி கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடி ஆண்டவருக்காக நம்ம உண்மையாய் நம்ம ஊழியம் செய்யும்போது ஆண்டவரை மேன்மைப்படுத்தும்படி, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அவங்க பாவத்துல, சாபத்துல அவங்க எப்படி அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதே தெரியாதபடி அவங்க காணப்படுறாங்க.
அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதுலலாம் நம்ம பார்க்கும்போது அநேக ஸ்திரீகள் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல 13வதுல இருந்து 39வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்கு வந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்க வந்து ஒரு சமாரிய ஸ்திரீ. அவள் வந்து ஒரு உபச்சார ஒரு ஸ்திரீயாக அந்த இடத்துல காணப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவ தண்ணீர் மொண்டு கொள்ள வரும்பொழுது ஏசப்பா வந்து எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து நான் நான் வந்து நான் எங்ககிட்ட நீங்க வந்து எங்ககிட்ட வந்து தண்ணிலாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ சொல்லும் பொழுது அப்போ வந்து ஏசப்பா சொல்லுவாங்க, நான் கொடுக்கிற தண்ணிய வந்து குடிக்கிறவனுக்கு ஒரு நாளுமே தாகம் வராது அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து நீங்க வந்து அவ்வளோ பெரிய தேவன் அவ்வளோ பெரியவரா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க யாருன்னு தெரியாம அவங்க அப்படி கேக்குறாங்க. அப்போ வந்து ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து ஏசப்பாவை அவங்க இவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை அந்த இடத்துல அறிந்து கொண்டு அவங்க அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் போய் சொல்றாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ ஒரு பாவத்துல இருந்தவதான். ஆனா ஆண்டவர் வந்து அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்வை கொடுக்கும்போது அவள் வந்து தனக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை தனக்கு கிடைத்த அந்த மேன்மையை வந்து அவளுக்குள்ளாக பூட்டி வைக்காம இன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏசப்பா வந்து நிறைய அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறாரு. ஆனா வந்து அதை வந்து நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியாக புறஜாதியார் இடத்துல நம்ம சாட்சியாக நம்ம சொல்லி அவர்களை உங்களுக்கும் ஆண்டவர் என்னுடைய பாவத்தையும் மன்னித்தார், என்னுடைய சாபத்தையும் மன்னித்தாரு. எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய போராட்டங்கள் இருந்தது, அதுல இருந்து தேவன் எங்களை விடுதலை ஆக்கினார். அதனால நீங்களும் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிற எத்தனையோ பேர் உண்டு. நம்மளும் அது நம்ம இந்த பிரேயர் குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவருமே ஊழியக்காரங்க தான். ஏன்னா ஆண்டவருக்காக நம்ம இவ்வளோ நேரம் நேரத்தை செலவு பண்ணி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து தேசத்துக்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குறைவுகள்ல இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்து வருகிறோம். அதனால நம்ம எல்லாருக்குமே தேவன் வந்து இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை நமக்கு கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை அந்த மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்க கூடாதபடிக்கு நம்ம கிட்ட அநேக தடைகள், ஒருவேளை சுவிசேஷம் சொல்ல முடியல, என்னால ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறைகளோட நம்ம இருந்தோம்னா ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்புரவாகி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு 1 மணி நேரமாவது நான் வந்து தேசத்துக்காக ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியத்தை செய்வேன். எனக்கு தெரிஞ்ச இந்து சகோதரர்கள் இடத்துல சகோதரிகள் இடத்துல உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன், உங்க அன்பை சொல்லுவேன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த காரியத்தை நம்ம செய்யும்போது தேவன் இந்த மகிமையின் அந்த மகிழ்ச்சியின் கிரீடமாகிய அந்த கிரீடத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம பரலோக ராஜ்யத்துல கிடைக்கக்கூடிய அந்த கிரீடங்களை இந்த உலகத்திலேயே தேவன் வந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாரு. முதலாவது பாத்தீங்கன்னா இந்த ஜீவ கிரீடம், 2வது பாத்தீங்கன்னா நீதியின் கிரீடம், 3வது பாத்தீங்கன்னா அழிவில்லாத கிரீடம், 4வது கிரீடம் வந்து மகிமை உள்ள வாடாத கிரீடம், 5வது பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியின் கிரீடம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்துல பாத்தீங்கன்னா பெர்க்மான் ஐயா கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே உமை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே
உமை மறவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகளை கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம மகிழ்ச்சியின் மகுடமாகிய ஆண்டவருக்காக நம்ம ஊழியத்தை செய்யும்போது, ஆண்டவருக்காக மற்றவர்களை நம்ம ஆதாயப்படுத்தும் போது, அந்த மகிழ்ச்சியின் மகுடமாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கிரீடத்தை ஏசப்பா நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இந்த 5 கிரீடம், இந்த ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம், மகிமையுள்ள வாடாத கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடமாகிய இந்த கிரீடம், இந்த 5 கிரீடங்களையும் நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக, ஆண்டவருக்கு நம்ம ஒரு ஆண்டவருக்காக செயல்படுகிற பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் காணப்படுவோம். கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.